நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 13/1/2015 மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதியானது இரவு 12:08 வரை, பின்பு நவமி திதி. சித்திரை நட்சத்திரமானது இரவு 3:12 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிகரமான மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெருங்கியவர்களே உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார்கள் என்பதனால் மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக அமைய பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருப்பது மட்டுமில்லாமல் தாராள தன வரவுகள் உண்டாகி நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு நெருங்கியவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்பட்டு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியானது நடைபெற்று அதன் மூலமாக பூரிப்பு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பல்வேறு வகையில் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சிகரமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தன சேர்க்கையால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
மகர ராசி நேயர்களே, கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கும்பராசினியர்களே, தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவதன் மூலமாக மகிழ்ச்சி, பூரிப்பு, மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, உங்களுக்கு இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு சந்திராசிரமம் தொடங்குவதுள்ளதால் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நிதானத்தை கடைபிடித்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல கிரகங்களுடைய பார்வையை பற்றி சில தகவல்கள் உங்களிடம் கூற போறேன். ஒவ்வொரு கிரகங்களும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கும். கிரக பார்வையில மிக மிக முக்கியமான பார்வை என்பது குரு பகவானுடைய பார்வையாகும். குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் வீட்டை, 7ஆம் வீட்டை, 9ஆம் வீட்டை பார்வை செய்வார். அதாவது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்துல குரு பார்வையானது எந்தெந்த பாவத்துல விழுதோ அந்த பார்வைப்படக்கூடிய பாவத்துடைய பலன்கள் சாதகமான பலனை உண்டாக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக பார்வை என்பதனால அந்த பார்வையானது எந்த பாவத்துக்கு விழுந்தாலும் அந்த பாவ ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திருமண ரீதியாக தோஷங்கள் இருந்தால் கூட எந்த கிரகத்தால் அந்த தோஷம் உண்டாயிருக்கோ அந்த கிரகத்திற்கு குரு பார்வை இருந்தா அந்த தோஷத்தோட பாதிப்பு குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல எல்லா பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அம்சங்கள் உண்டு. 6, 8ஆம் பாவங்கள் நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய பாவம். 6ஆம் இடம் என்பது நோய் ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லலாம், ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லலாம். ஒருத்தருடைய ஜாதகத்துல 6ஆம் வீட்டையோ 8ஆம் வீட்டையோ குரு பார்த்தா அந்த ஜாதகருக்கு நோயற்ற வாழ்க்கை உண்டாகும். நோயற்ற வாழ்க்கை உண்டாகும் மட்டும் இல்லாம நோய் நொடிகள் வந்தா கூட சீக்கிரத்திலேயே குணமாயிடும். குரு பார்வையை பத்தி பார்த்தா நிறைய தகவல்கள் இருக்கிறது. சில தகவல்களை இன்று உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்ற போது புதியதொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.